இப்போது சற்று நேர சிந்தனைக்காக பாடமாக வாசிக்க கேட்ட பேதுருவுக்கு எழுதின முதலாம் நிருபம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை யாராலும் வாசிக்கலாம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உயர்வு என்பது எல்லாரும் விரும்பக்கூடிய ஒன்று. குறிப்பாக இந்த லெந்து நாட்களிலே அநேக திருச்சபையிலே வந்து ஜெபிக்கிற அனுபவங்கள் உண்டு. எல்லா திருச்சபை வாசல்களும் திறக்கப்பட்டு இருக்கின்றது. அநேகர் இந்த லெந்து நாட்களிலே கூடி வாழ்வின் உயர்வுக்காய், மேன்மைகளுக்காய், ஆசீர்வாதங்களுக்காய் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டிருக்கின்றார்கள். வேதம் சொல்லுகின்றது, ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அன்பானவர்களே, இந்த வசனத்திலே சில காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒன்று, ஏற்ற ஒரு காலம். இரண்டாவது, நம்மை உயர்த்துகின்றவர் தேவன். தேவன் தான் நம்மை உயர்த்த வேண்டும். அவருடைய கைக்குள் அடங்கி இருக்க வேண்டும். அவருடைய கைகளின் வல்லமை என்ன என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாய் தியானிக்க இருக்கின்றோம். தேவன் முன்னால் எப்படி தாழ்த்துவது, அடங்கி இருப்பது என்று சொல்லும்போது நம்மை தாழ்த்துகின்ற ஒரு அனுபவம். அப்படி நாம் தாழ்த்துகின்ற போது தேவன் எவ்விதமாய் நம்மை உயர்த்துவார் என்று சொல்லி இந்த வேத வசனத்திலே மையமாக அநேக காரியங்களை குறித்து நாம் தியானிக்க முடியும். அன்பானவர்களை, ஏற்ற காலம் என்பது என்ன? ஏற்ற காலம் பொதுவாக திடீரென்று ஒருவருக்கு ஒரு வியாதி, நன்றாக வேலை செய்து கொண்டிருப்பார்கள், திடீரென்று ஒரு வியாதி, ஏதோ ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் மருத்துவமனையிலே கொண்டு செல்லும் போது மருத்துவர்கள் சொல்லுவதுண்டு, சரியான நேரத்திற்கு நீங்கள் வந்தீர்கள். ஒருவேளை ஒரு நிமிடம் தப்பி போனால், ஒரு நிமிடம் நீங்கள் லேட்டாக வந்திருந்தால் பெரிய அபகடம் நிகழ்ந்திருக்கும் என்று சொல்லுவதுண்டு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஏற்ற நேரத்திலே உதவி செய்கின்ற தேவனாயிருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் உயர்வுகளை தருவதற்கு சித்தம் கொண்டிருக்கின்றார். வேத வசனம் சொல்லுகின்றது, 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். தாவீது யோனத்தானை பார்த்து சொல்லுகின்றார், மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருந்தது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கூட மரணத்துக்கும் நமக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருந்த வேளைகளிலே, ஏற்ற வேளையிலே கர்த்தர் வந்து எவ்வளவாய் உதவி செய்த சூழ்நிலைகள் ஏராளம் உண்டு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவுக்கு என்று ஒரு ஏற்ற நேரம் உண்டு. கானாவூர் கல்யாண வீட்டிலே அவர் சென்றபோது அவர் சொன்னார், என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை, என்னுடைய வேலை வரவில்லை என்று சொன்னார். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த வேலை வந்தபோது ஏற்கனவே இருந்ததை காட்டிலும் சிறப்பான ஆசீர்வாதத்தை அந்த திருமண வீட்டிலே கட்டளையிட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். அதே விதமாக பஸ்காவுக்கு முன்பாக சீடர்களை பார்த்து மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், என்னுடைய வேலை நெருங்கி வந்துவிட்டது என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, நம்முடைய தேவன் அதனதன் காலத்திலே சகலத்தையும் நேர்த்தியாய் செவ்வையாய் செய்து முடிக்கின்ற தேவன் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. இன்று அநேக வேளைகளிலே நாம் சொல்லுகின்றோம், ஆண்டவர் இந்த உபவாச நாட்களை முடிப்பதற்கு முன்பாக, இந்த லெந்து நாட்களிலே சிலர் உபவாசத்தோடு இருப்பவர்கள் உண்டு. சிலர் பொருத்தனைகளோடு இவ்வளவு நாட்களும் ஆலயத்திலே போய் ஜெபிப்போம் என்று எண்ணுகின்றவர்கள் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி ஆகிலும் அநேக சில நிபந்தனைகளை விதிப்பார்கள். எனக்கு இந்த உபவாச நாட்கள் முடியும் என்பதாக எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல
காரியம் நடக்க வேண்டும். இந்த உபவாச நாட்கள் முடியும் என்பதாக எங்களுக்கு இந்த காரியங்கள் வாய்க்க வேண்டும், இந்த தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அநேக வேளைகளிலே அங்கே நிபந்தனைகள் விதிப்பதை பார்க்கிறோம். சில வேளைகள் அந்த ஜபங்கள் கேட்கப்பட்டால் ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவருக்கு நன்றி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றார்கள். ஒருவேளை அந்த ஜபத்திற்கு பதில் தாமதமாய் அமைகின்ற போது எதற்காக இந்த ஜபம், எதற்கு இந்த ஆராதனை, ஏன் நான் சபைக்கு செல்ல வேண்டும் என்று பின்வாங்கி செல்லுகின்ற அநேகர் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்ற அன்பு எதுவென்றால் ஒரு நிபந்தனையற்ற அன்பு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 வாலிபர்கள் அவர்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அப்போது இந்த பொற்சிலையை அவர்கள் பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கட்டாயப்படுத்தப்படுகின்ற போது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இந்த பொற்சிலையை பணிந்து கொள்ள மாட்டோம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிப்பார், ஒருவேளை விடுவியாமல் போனாலும் கூட நாங்கள் நிறுத்தின இந்த பொற்சிலையை பணிந்து கொள்ள மாட்டோம் என்று சொல்லி மிகவும் ஆணித்தரமாக ஆண்டவர் மேல் நிபந்தனையற்ற ஒரு அன்புள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலும் ஏற்ற காலம் என்ற ஒன்றை ஆண்டவர் நிர்ணயம் பண்ணியிருக்கிற வேதம் சொல்லுகின்றது. நாம் வேண்டிக் கொள்ளும் முன்பதாகவே நமக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அநேக வேளைகளை நாம் அவருக்கு நேரத்தை சொல்லிக் கொடுக்கிறோம். இந்த நேரத்தில் நீர் வர வேண்டும், இந்த நேரத்துக்குள்ளாய் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று. அன்பான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது அவர் குறித்ததை நமக்கு நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அவர் நமக்கென்று ஒரு காரியத்தை குறித்திருந்தால் நாம் வேண்டிக் கொள்ளும் முன்பாகவே நமக்கு இன்னது தேவை என்பதை அவர் ஏற்கனவே அறிந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு வேத பகுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம். அன்பானவர்களே, சாராள், ஆபிரகாம் சாராள் என்ற தம்பதி, அவர்களுக்கு வயது சென்று விட்டது. தேவதூதன் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு வருடத்திற்குள்ளாய் உற்பவ கால திட்டத்திலே ஒரு குமாரனை சாராள் பெறுவாள் என்று சொன்ன மாத்திரத்திலே அவர்கள் சிரிக்கிறார்கள். சாராள் நகைத்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் என்னுடைய ஆண்டவன் கிழவனாயிருக்கிறான், நானும் வயது சென்ற ஒரு கிழவியாயிருக்கிறேனே, இது எப்படி சாத்தியம் என்று அவர்கள் சொன்னதை நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல அன்பானவர்களே, ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு அவர்களுக்கு நின்று போனது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் 25 வருடத்திற்கு பிற்பாடு, அதாவது அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற 25 வருட காலங்கள் அவர்கள் காத்திருந்தார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, அவர்கள் ஒருவேளை நாம் நினைக்கலாம், 90 வயதிலே குழந்தையை கொடுத்த தேவன் கொஞ்சம் முன்னதாகவே கொடுத்திருக்க கூடாதா? ஒரு 45, 40, 45, 50 வயதுக்கெல்லாம் கொடுத்திருந்தால் நன்றாயிருந்திருக்குமே, இவ்வளவு வயது சென்ற பிற்பாடு ஏன் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை 40 வயது, 45, 50 வயதிற்குள்ளாக கொடுத்திருந்தால் இந்த விஞ்ஞானங்கள் வளருகின்ற போது சொல்லி இருப்பார்கள், இது அறிவியல், அதாவது விஞ்ஞான வளர்ச்சியிலே இது சாதாரணமாய் அவ்வப்போது நடப்பதுதான், இதெல்லாம் மெடிக்கல் மிராக்கிள் அவ்வப்போது நடப்பதுதான் என்று சொல்லி இருப்பார்கள். ஆனால் 90 வயதிலே அந்த குழந்தையை பெற்றெடுத்ததினாலே அறிவியலும் விஞ்ஞானமும் மௌனம் காக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்கே உண்டாகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டு கிரியை செய்கின்ற தேவனாய் இருக்கின்றார். அன்பானவர்களே, இந்த பிள்ளையை கொடுத்தவர் அந்த பிள்ளையை வளர்த்துவதற்குரிய பலனையும் அவர்களுக்கு கொடுத்தார். ஒருவேளை அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் 2 பேரும் வயது சென்றவர்கள் என்று சொன்னாலும் அந்த பிள்ளையை கிட்டத்தட்ட 37 வருடங்கள் வளர்த்தக்கூடிய கிருபையை சாராளுக்கு கொடுத்தார். அந்த பிள்ளையை திருமணம் செய்து வைக்கக்கூடிய அளவிற்கு, அந்த அளவிற்கு அவரை பராமரிக்கக்கூடிய கிருபையை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. காலம் கடந்து சில அதிசயங்களை ஆண்டவர் செய்தாலும் அதற்குரிய கிருபைகளையும்
ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுக்கின்ற தேவனாய் இருக்கின்றார். அன்பான தேவ பிள்ளைகளை, ஏற்ற காலத்திலே அவர் நமக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். அடுத்ததாக வேதம் சொல்லுகிறது, தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு. தேவன் யார்? ஒருவரை நாம் நம்ப வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதர் யார் என்பதை நாம் முதலிலே யோசிப்போம். நமக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுகின்றது, ஆனால் ஒரு மனிதர் நமக்கு நினைவுக்கு வருகின்றார் என்று சொன்னால் அவருடைய வசதி வாய்ப்புகள் என்ன, அவருடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை நாம் சற்று யோசிப்போம். ஒருவேளை அவருடைய வசதி வாய்ப்புகள், அவருடைய சூழ்நிலைகளை பார்த்தால் அவர் நல்ல கோடீஸ்வரராக இருக்கலாம். ஆனால் அவருடைய குணத்தை பார்த்தால் அவரை போல கஞ்சர் உலகத்திலே இல்லை என்ற நிலையில் இருக்கலாம். ஆகவே நாம் அவரிடத்திலே போய் கேட்க துணிய மாட்டோம். அன்பானவர்களே, நாம் ஆராதிக்கின்ற தேவன் அவர் யார்? அன்பானவர்களே, அவர் யார் என்பதை தெரிந்தால் மட்டுமே ஒரு மனிதனை நாம் டிபெண்ட் பண்ண முடியும். அல்லேலூயா. ஒருவேளை வசதி குறைந்தவர்களாய் இருந்தாலும் இவர்களிடத்திலே கேட்டால் இருந்தால் எங்களுக்கு கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை உண்டு என்று சொன்னால் நாம் அவர்களை டிபெண்ட் பண்ணுவோம், அவர்களிடத்திலே போய் கேட்போம். தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய தேவன் யார் என்பதை வேதம் சொல்லுகின்றது. 103 சங்கீதம் 8 சொல்லுகின்றது, அவர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவன். அன்பர்கள், அவருடைய குணாதிசயம் என்ன? 23 சங்கீதத்திலே பார்க்கிறோம், அவர் குறைவின்றி நடத்துவார், அவர் நல்ல மேய்ப்பர், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அவர் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் நம்மை விட்டு மனிதர்களைப் போல அவர் அகன்று போகின்ற தேவன் அல்ல, நமக்காய் நம்மோடு கூட இருந்து செயலாற்றுகின்ற தேவன். ஆகவே அவரை நாம் தைரியமாக டிபெண்ட் பண்ண முடியும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் ஒருவேளை மனிதர்கள் நம்மை மறந்து போகலாம், நம்பினவர்கள் கைவிடலாம், ஆனால் நாம் ஆராதிக்கின்ற தேவனோ அவர் வல்லமையுள்ள தேவன். மூன்றாவதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க வேண்டும். பலத்த கை. அன்பானவர்களே, அவருடைய கரத்துடைய வல்லமை என்ன? ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 14 அதிகாரம் 27 வசனத்தின் பின் பகுதியை நாம் வாசிக்கலாம். கடைசி பகுதியை வாசிக்கலாம். அவருடைய கை நீட்டப்பட்டு இருக்கிறது, யார் அதை திருப்புவான்? அல்லேலூயா. அவருடைய கரங்கள் வல்லமையுள்ள கரங்கள். அவர் ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும்படியாய் நீட்டப்பட்ட கரங்களை ஒரு மனிதனாலும் திருப்ப முடியாது. அல்லேலூயா. அவர் நமக்காய் திறக்கின்ற தேவனாய் இருக்கின்றார், அவர் நமக்காய் கரங்களை நீட்டுகின்ற தேவனாய் இருக்கின்றார். அன்பானவர்களே, மலையாள வேதம் சொல்லுகின்றது, அவருடைய கை நீட்டப்பட்ட, யார் அதை மடக்குவான்? யாரும் அவருடைய நீட்டப்பட்ட கரத்தை மடக்க முடியாது. நமக்கென்று ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாய் கரங்களை நீட்டுகின்ற போது இந்த உலகத்தின் சத்துவங்களால் எதுவும் அதை தடை செய்யவே முடியாது. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகின்ற போது வேதம் சொல்க, பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வந்தார். அவருடைய கரங்கள் மாத்திரமல்ல, அவருடைய விரல்களுக்கும் வல்லமை உண்டு. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வருகின்ற போது அன்பானவர்கள் அநேக அங்கே அற்புதங்களை செய்ய வேண்டி இருந்தது. மோசே பேன்களை வரவழை நேரத்திலே எகிப்தின் மந்திரவாதிகளும் அதை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர்களால் அது கூடாமல் போகவே அவர்கள் மந்திரவாதிகள் சொன்ன ஒரு காரியம், இது தேவனுடைய விரல் என்று சொன்னார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, அவருடைய விரல்கள் ஆசீர்வதிக்கும்படியாய், அற்புதங்களை நடப்பிக்கும்படியாய் நீட்டப்பட்ட விரல்களை ஒரு மனிதனாலும் திருப்ப முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 59 அதிகாரம் அதனுடைய 1 வசனம் சொல்லுகிறது, ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி
மந்தமாகவும் இல்லை என்று பார்க்கின்றோம். அன்பானவர்களே, அவருடைய கரங்கள் மூழ்கி போகின்ற நிலைமையிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கின்ற கரங்கள், இக்கட்ட நேரங்களிலே நமக்கு உதவி செய்கின்ற கரங்கள், நமக்காய் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் நீட்டப்பட அவர் ஆணிகள் அடிக்க அவர் தன்னை தியாகமாய் கொடுத்த கரங்கள். அல்லேலூயா. அவருடைய கரம் நம்மை விடுவிக்கும், அவருடைய கரம் நம்மை ஆசீர்வதிக்கும். அவருடைய கரங்களுக்குள்ளே நாம் வருகின்ற போது, அவருடைய சட்டைகளுக்குள்ளே நாம் வருகின்ற போது, அவர் அந்த கரங்களுக்குள்ளே நம்மை பொதிந்து வைக்கின்ற தேவனாய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய கரத்திற்குள்ளே வரும்போது அவர் நம்மை பாதுகாக்கின்றார். பக்தன் விதமாய் ஒரு பாடலை பாடுகின்றான். பேதுருவை கடலினில் தூக்கியதும், பாடை தொட்டு வாலிபனை உயிர்ப்பித்ததும், பேதுருவை கடலினில் தூக்கியதும், பாடை தொட்டு வாலிபனை உயிர்ப்பித்ததும், இயேசுவின் கரங்கள், நம் நேசரின் கரங்கள். அல்லேலூயா. இயேசுவின் கரங்கள், நம் நேசரின் கரங்கள். கரங்களை தட்டி பாடுவோம். இயேசுவின் கரங்கள், அன்பின் கரங்கள், ஆதரிக்கும் கரங்கள், பாவத்திலிருந்து பாவியை மீட்கும் பரிசுத்தரின் கரங்கள். இயேசுவின் கரங்கள், அன்பின் கரங்கள், ஆதரிக்கும் கரங்கள், பாவத்திலிருந்து பாவியை மீட்கும் பரிசுத்தரின் கரங்கள், பார்தல பாவங்கள் போக்கிடவே பாரமாம் சிலுவையை சுமந்தனரே, பார்தல பாவங்கள் போக்கிடவே பாரமாம் சிலுவையை சுமந்தனரே, ஆணி அறைந்திடவே மிக துடி துடித்த கரங்கள். அல்லேலூயா. அறைந்திடவே மிக துடி துடித்த கரங்கள். இயேசுவின் கரங்கள், அன்பின் கரங்கள், ஆதரிக்கும் கரங்கள், பாவத்திலிருந்து பாவியை மீட்கும் பரிசுத்தரின் கரங்கள். இயேசுவின் கரங்கள், அன்பின் கரங்கள், ஆதரிக்கும் கரங்கள், பாவத்திலிருந்து பாவியை மீட்கும் பரிசுத்தரின் கரங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பானவர்களே, அடுத்ததாக தேவனுடைய கரத்தின் மேல் எப்படி நாம் தாழ்மையாய் நிற்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அடங்கி இருப்பது என்பது நம்மை தாழ்த்துவது, ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவது. அன்பானவர்களே, நம்மை தாழ்த்துவது என்று சொல்லும்போது பயபக்தியோடு நொறுங்குண்ட உள்ளத்தோடு அவரை அணுகி செல்லுகின்ற ஒரு நிலையை குறிக்கின்றது. அன்பானவர்களே, பக்தர்கள் வேதத்திலே தங்களை தாழ்த்தும் போது அவர்கள் சொல்லுகிறார்கள், தூசியும் சாம்பலுமாயிருக்கிற நான் ஆண்டவரோடு பேச துணிந்தேன் என்று சொல்லி ஆபிரகாம் ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்துவதை பார்க்கிறோம். இவ்விதமாய் அநேக பரிசுத்தவான்கள் தங்களை தாழ்த்தினார்கள். கை கூப்பி ஜெபிப்பது, முழங்கால் படியிட்டு ஜெபிப்பது, கண்களை மூடி கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவதற்கு அது அடையாளமாய் இருக்கின்றது. தேவ பிள்ளைகளே, நம் ஆண்டவருடைய சமூகத்திலே எப்படி நிற்கிறோம்? ஆண்டவருடைய சமூகத்திலே வரும்போது நமக்குள்ளே துணிகரங்கள் இருக்கிறதா? நமக்குள்ளே அகந்தையான பேச்சுகள்
வெளிப்படுகிறதா? வேதம் சொல்லுகிறது, அவருடைய சமூகத்தில் நீ தேவனுடைய சமூகத்திலே வரும்போது துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆகையால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக என்று பிரசங்கி 5ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு முன்பாய் நம்மை தாழ்த்துகின்ற போது அவர் நம்மை உயர்த்துகின்ற தேவனாய் இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சொல்லுவார், தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவனும் உயர்த்தப்படுவான். அந்த தாழ்த்துவதற்கு இன்னொரு ஸ்டெப் என்னன்னா அழுகை. அல்லேலூயா. அழுகை. ஒரு அன்னாள் தேவ சமூகத்திலே வந்து தன்னை தாழ்த்தினாள். அன்பானவர்களே, அவருடைய வாய் பேசவில்லை, ஆனால் அவள் ஆண்டவருடைய சமூகத்திலே முணுமுணுத்துக் கொண்டே இருந்தாள். அவருடைய இருதயத்தின் ஏக்கங்களை அவள் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தாள். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த கண்ணீருக்கு விலை உண்டு. அந்த தேவ சமூகத்திலே வந்து அவர்கள் புலம்பிக் கொண்டிருந்தாலும் அந்த புலம்பலை அவர் உற்று கவனிக்கிற தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகின்றது, உபத்திரப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாதவர், அவர் அருவருக்காத தேவன். அவன் தன்னை நோக்கி கூப்பிடுகையில் அவனை கேட்டருளி புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகின்ற தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்த வேண்டும். ஒரு பாவியான ஸ்திரீ என்று பெயரெடுத்த ஒரு ஸ்திரீ நளதம் என்ற பரிமள தைலத்தை கொண்டு ஆண்டவருடைய பாதத்திலே ஊற்றுகின்றார். பரிசேயனுடைய வீட்டிலே ஆண்டவர் விருந்து உண்ணும்படியாய் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். சீடர்கள் இருக்கிறார்கள், அதை சுற்றிலும் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, அவள் ஒரு மௌனமான ஒரு ஆராதனை. அன்பானவர்கள், அந்த இடத்திலே அவள் அந்த நறுமண தைலத்தை கொண்டு வந்து உடைத்து, பரணியை உடைத்து ஆண்டவருடைய பாதத்திலே ஊற்றி ஆரம்பித்தார்கள். இது எவ்வளவு விலை உயர்ந்தது என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். அன்பானவர்களே, ஆனால் இந்த மரியாள், இந்த பாவியான ஒரு ஸ்திரீயுடைய அவளுடைய இருதயம் எல்லாம் அந்த முறுமுறுப்பையோ அங்கே இருந்தவர்கள் பேசின மற்ற வார்த்தைகளையோ ஒன்றிலும் அவளுடைய கவனம் சிதறி போகவில்லை. அவள் ஆராதித்ததெல்லாம் பரிசுத்தருடைய பிரசன்னத்திலேயே அவளுடைய முழுமையான உள்ளமும் இருந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இவளை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள், இவளை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? தன்னால் இயன்றதை அவள் செய்தாள் என்று சொல்லி சுவிசேஷம் எங்கெல்லாம் சொல்லப்படுமோ அங்கெல்லாம் இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று சொல்லி ஆண்டவர் பாராட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது 56ஆம் சங்கீதம் 8வது வசனத்தில், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்பானவர்களே, நம்முடைய கண்ணீர் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நாம் ஊற்றுகின்ற கண்ணீருக்கு நிச்சயமாகவே விலை உண்டு, அதற்கு ஆசீர்வாதம் உண்டு. இது பயபக்தியோடு ஆண்டவரை தேடக்கூடிய ஒரு அடையாளம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வேதத்திலே பார்க்கும்போது அநேகர் தங்களை தாழ்த்துவதற்கு சாக்கு உடை அணிந்திருந்தார்கள், சாம்பலிலே உட்கார்ந்திருந்தார்கள், உபவாசித்து ஜெபித்தார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் வடிக்கின்ற போது அந்த கண்ணீருக்கு விலை உண்டு. அல்லேலூயா. அந்த இடத்திலே அந்த மரியாள் பாவியான ஸ்திரீ ஒரு வார்த்தை கூட பேசினதாக இல்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை, அந்த மகிமையான அந்த ஆராதனையிலே ஆண்டவர் பிரியப்பட்டார். ஆண்டவர் அந்த ஆராதனையிலே அவருடைய பிரசன்னத்தை அங்கே வெளிப்படுத்தினார். தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் வந்து ஒருவேளை வாய் திறந்து ஜெபிக்க முடியாத அளவிற்கு வேதனைகள், கண்ணீரின் அனுபவங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் தேவ சமூகத்திலே வந்து உங்களுடைய கண்களிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் விழும் என்று சொன்னால் அந்த கண்ணீரை அவர் துருத்தியிலே வைத்திருக்கிற தேவன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பானவர்களே, ஒரு மலையாள பாடல் இவ்விதமாக சொல்லுகின்றது, கண்ணீர் வீணாலும் ஒப்பி எடுத்து துருத்தியிலாக்கும் நாதனுண்டு, துருத்தி நிறையும் போல் அளந்தெடுத்து അനുഗ്രഹമേകുന്നോർ യേശുവുണ്ട്. കണ്ണീര് വീണാലും ഒപ്പിയെടുത്ത് തുരുത്തിയിലാക്കുന്ന നാഥനുണ്ട്. തുരുത്തി നിറയുമ്പോൾ അളന്നെടുത്ത്
இயேசு உண்டு. கண்ணீர் வீணாலும் ஒப்பி எடுத்து துருத்தியிலாக்கும் நாதனுண்டு. துருத்தி நிறையும்போல் அளந்தெடுத்து അനുഗ്രഹമേകുന്നു യേശു ഉണ്ട്. പഴിയും നിന്ദയും പരിഹാസവും ഏറുമ്പോൾ, പഴിയും നിന്ദയും പരിഹാസവും ഏറുമ്പോൾ മാനിച്ചുയർത്തുന്നോരേശുവുണ്ട്. നിന്നെ മാനിച്ചുയർത്തുന്നോരേശുവുണ്ട്. കണ്ണീര് വീണാലും ഒപ്പിയെടുത്ത് തുരുത്തിയിലാക്കുന്ന നാഥനുണ്ട്. തുരുത്തി നിറയുമ്പോൾ അളന്നെടുത്ത് അനുഗ്രഹമേകുന്നു യേശുവുണ്ട്. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. നമ്മുടെ കണ്ണീർ ഒരു ചൊട്ട് വിழுந்தாலும், ஒரு சொட்டு தானே என்று இல்லாதபடிக்கு அதை ஒப்பி எடுத்து துருத்தியிலே பத்திரமாய் வைத்து அந்த துருத்தியிலிருந்து அளந்தெடுத்து நமக்கு பரிகாரம் கொடுக்கின்றவர் நாம் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. ஏற்ற காலங்களிலே நம்மை உயர்த்தும்படியாய் நம்முடைய கண்ணீரை அவர் அளவிலே வைத்திருக்கின்ற ஒரு தேவன். அன்பான தேவ பிள்ளைகளை, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும். எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்ற பொறுமையோடு இருக்க வேண்டும். தாழ்த்துவதற்கு இன்னொரு அடையாளம் நம்ம பொறுமையா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்காய் நான் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லி அன்பர்களே, சங்கீதக்காரர் 40ஆம் சங்கீதத்திலே சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம பொறுமையோடு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வை தருவார் என்ற விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகருக்கு பொறுமை இல்லை. கேட்டவுடனே கிடைக்க வேண்டும், கேட்டவுடனே எல்லா ஆசீர்வாதமும் நடக்க வேண்டும், கேட்டவுடனே திருமண காரியங்கள் கைகூடி வர வேண்டும். எல்லா காரியத்திற்கும் பொறுமை இல்லாதபடிக்கு இன்றைக்கு அநேகர் மனமுடைந்து போகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் நிறைவுள்ளவர்களாயும் சம்பூரணராயும் இருக்கும்படிக்கு பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. அல்லேலூயா. இப்ப கிரியை செய்வது எது? நாம் நிறைவுள்ளவர்களாய் பூரணர்களாய் உயர்ந்தவர்களாய் இருக்க வேண்டுமானால் நம்முடைய பொறுமை கிரியை செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, பொறுமையோடு மாத்திரமல்ல, நம்ம ஆண்டவரை மட்டும் அடைக்கலம் தேடணும். அன்பான சிலர் சற்று காலம் காத்திருப்பார்கள், ஆனால் கொஞ்ச நாட்கள் தாண்டின உடனே இதுக்கெல்லாம் வேலைக்கு ஆகாது என்று சொல்லி அன்பானவர்களை தங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் தேடி வேற இடத்திற்கு போவாங்க. நம்முடைய பிள்ளைகள் அநேகர் முறுமுறுக்க ஆரம்பிப்பாங்க, அநேகர் வேற இடங்கள்ல சொல்யூஷன் தேடி போவாங்க. எரேமியா தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் 2 தீமைகளை என் ஜனங்கள் எனக்கு செய்தார்கள், அவர்கள் ஜீவ நீரூற்றாகி என்னை விட்டுவிட்டார்கள், வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு தெரிந்து கொண்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளை, அவரை எந்த நிலையிலும் நாம் விட்டுவிடாதபடிக்கு நாம் பற்றி கொள்ள வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 6:43 சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம், நீங்கள் முறுமுறுக்க கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை, எந்த சூழ்நிலையானாலும் அவர் நமக்கு அடைக்கலம் தருவார், அவர் நம்மை உயர்த்துவார் என்று சொல்லி பொறுமையோடு நாம் அவர் உதவி செய்கின்றவர் நம்மை உயர்த்துகின்ற வரையிலும் காத்திருக்க வேண்டும். கடைசியாக அன்பர்களே, நாம் இவ்விதமாய் தாழ்த்துகின்ற போது கர்த்தர் எப்படி நம்மை உயர்த்துவார், ஆண்டவர் எப்படி உயர்த்துவார்? வேத வசனம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40:31 பார்க்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். அன்பார்களே, இங்க வயது வித்தியாசம் ஒண்ணு இல்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிற அனைவரும் புது பலன் அடைந்து எழும்புவார்கள். அதுக்கு முந்தின வசனங்களை பார்க்கிறோம், இளைஞர்கள் எல்லாம் இடறி விழுந்தாலும் கூட தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் அவர்கள் தோற்று போவதில்லை, அவர்கள் எழும்புவார்கள் என்று
என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஒரு மரியாள் தன்னை தாழ்த்தினார்கள். ஆண்டவருடைய சமூகத்தை, ஆண்டவரே இதோ நான் உமக்கு அடிமை என்று தாழ்த்தின போது ஆண்டவர் அவர்களை என்ன செய்தாராம்? உயர்த்தினார். லூக்கா 1:48 மற்றும் 52 ஆகிய வசனங்களிலே அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி அடிமையாய் தன்னை தாழ்த்தின போது அந்த அடிமையின் தாழ்மையை அவர் நோக்கி பார்த்தார். இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையுள்ளவர்களை அவர் உயர்த்தினார் என்று அவர்கள் பாடுவதை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார். பிலிப்பியர் 2:7-8 ஆகிய வசனங்களிலே வாசிக்கின்றோம். தம்மை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். அவர் அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அதற்கு வந்த பலன் என்ன? வானோர் பூதலத்தோர் எல்லா முழங்கால்களும் எல்லா நாமங்களுக்கு மேலான ஒரு நாமத்தை கொடுத்து எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பாய் மண்டியிடும்படியாய் ஆண்டவர் அவரை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னை தாழ்மையோடு ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரி. அன்பானவர்களை, ஏற்ற காலத்திலே அவர் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கையின்கள் அடங்கி இருக்கும் போது அடங்கி இருக்கிறவர்களுக்கு உயர்வு நிச்சயமாய் உண்டு. கர்த்தர் கொடுக்கின்ற உயர்வை எந்த மனுஷனாலும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்கு முன்பாய் நம்மை தாழ்த்தும் போது யாக்கோபு 4:10 கர்த்தருக்கு முன்பாய் உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வேத வசனத்திலிருந்து நாம் சில காரியங்களை கற்றிருக்கிறோம். ஏற்ற காலத்திலே அவர் உதவி செய்கின்ற ஏற்ற காலம் என்பது என்ன? தேவன் யார்? அவருடைய கரத்தின் வல்லமை என்ன? அவர் முன்னால் எப்படி நம்மை தாழ்த்த வேண்டும்? அப்படி தாழ்த்தினால் தேவன் எப்படியெல்லாம் நம்மை உயர்த்துவார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். தேவனுடைய பிள்ளைகளை, நம்மை ஆண்டவருடைய கரங்களிலே தாழ்த்துவோம். ஒரு ஆயக்காரன் தேவ சமூகத்திலே வந்து, ஆண்டவரே என் மேல் கிருபையாயிரும், என் பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிற போது அவன் நீதிமானாய் மாற்றப்பட்டான் என்று பார்க்கிறோம். அப்படி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோமா? ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடுவோம். தேவ சமூகத்தில் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வை கொடுக்கிறவர் அவர். நாம் எல்லாரும் உயர்வை விரும்புகின்றோம், நன்மைகளை விரும்புகின்றோம், ஆசீர்வாதங்களை விரும்புகின்றோம் தேவனுடைய பிள்ளைகளை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நம்மை உயர்த்த வேண்டும் என்றே அவர் விரும்புகின்றார். அவர் உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் நாம் தாழ்த்த வேண்டும். தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்ற உணர்வு நமக்கு வேண்டும். நாம் சாதாரண ஒரு மனிதனை அல்ல, சாதாரண ஒரு சிருஷ்டியை அல்ல நாம் நம்பி வந்திருப்பது. வானத்தையும் பூமியையும் அகில சிருஷ்டியை உண்டாக்கின பரிசுத்த தேவனை நாம் நாடி வந்திருக்கிறோம். அவருடைய கரங்கள் நம்மை ஆசீர்வதிக்கும்படி நீட்டப்படும் போது எந்த மனுஷ சக்தியாலும் அதை அடக்க முடியாது, அதை மாற்ற முடியாது, அதை மடக்கி போட முடியாது. தேவனுடைய பிள்ளைகள், தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய கரம் பராக்கிரமம் செய்கின்ற கரம், அவருடைய கரம் வல்லமையுள்ள கரம். அன்பார்களே, கர்த்தர் நன்மையானதை செய்கின்ற அவருடைய கரங்கள் நமக்கு நன்மைகளை அவர் செய்வார் என்று பார்க்க தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது, அழுது நொறுங்கி வருகின்ற போது வேதம் சொல்கிறது, சங்கீதக்காரனாகிய தாவீது, ஆண்டவரே நீர் பலியை விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நீர் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியீர் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளை, எந்த நிலையில நாம் வந்திருந்தாலும் அவர் நம்மை புறக்கணிக்கவே மாட்டார். ஆண்டவருடைய கரங்களில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 100க்கு 100 உம்மையை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்க.
செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலதான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலதான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்திலே எங்களை உயர்த்துகின்ற எங்கள் நம்பிக்கையின் நாயகராய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. எங்களை நீர் உயர்த்த சித்தம் கொண்ட தேவன், ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று சொன்னீரேன். கேட்ட வேத சத்தியத்தின்படி உம்முடைய பலத்த செட்டுகளின் மறைவிடத்திலே உம்முடைய கரங்களுக்குள்ளே நாங்கள் அடங்கி இருந்து காலா காலங்களிலே தேவன் தருகின்ற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், மேன்மைகள், உயர்வுகளை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் சுதந்திரிக்கும்படியாய் ஆண்டவர் எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக. அன்பின் ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே பங்கு பெற்ற அத்தனை பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உமக்கு உகந்த தூய பலிகளாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரும் மீட்பெரும் அருமை இரட்சகருமாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் மனத்தாழ்மையோடு கெஞ்சி கேட்கிறோம். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.